செம்மணி அகழ்வில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியம். ஸ்ரீதரன் வலியுறுத்து. செம்மணியில் இன்று புதிதாக 4 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம். சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள 100 நாள் போராட்டம். திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகள் முன்னாள் கடற்படை தளபதியின் வாக்குமூலம். தமிழின படுகொலையை ஆதாரபூர்வமாக எண்பிப்பதற்கான சாட்சியமாக வெளிப்பட்டிருக்கும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியமானது என்பதுடன் ஸ்கேனிங் இயந்திரம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியோடு அப்பகுதியில் முழுமையான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக நீதிமன்ற அனுமதியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன். யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திறனியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது. மிக முக்கியமாக 11 மீட்டர் அகலம் 12 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் 3/2 பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது 115 எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே 105 தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இன்று எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் 4 வயது 3 வயது இருந்து 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொடூரமானதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறையோ அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் திசை பார்த்து அதற்குரிய ஒரு அங்கவஸ்திரம் அல்லது பெட்டிகளோடு தான் அந்த உடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன துணி கூட இல்லாமல், ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல், ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது. இவ்வாறு கூட்டாக 3-4 உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறானால் இந்த இடங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை குறிப்பாக யுத்தம் 1995ஆம் ஆண்டில் இருந்து இந்த 2001ஆம் ஆண்டு வரையும் பூரணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே இந்த இடம் இருந்திருக்கிறது. இந்த இடத்திலே பாரிய அளவில் இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த இராணுவ முகாம், இராணுவ காவலர்கள் இந்த இடம், நான் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட ஒரு இராணுவ காவலர் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றார். அவ்வாறான ஒரு இடத்திலே எவ்வாறு வேறு யாரும் இவ்வாறான மனித உடலங்களை புதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே மிக தெளிவாக தெரிகிறது, திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை, சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு. நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு 8 ஆண்டுகளாக தெருக்களிலே உண்ணாவிரதம் இருக்கின்ற, போராடி கொண்டிருக்கின்ற, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய கண்ணீர், 200க்கும் மேற்பட்டவர்கள் செய்த தியாகம், இதனை விட இந்த மண்ணிலே செய்த ஒவ்வொரு போராளிகளுடைய தியாகமும் மக்களுடைய தியாகமும் நான் நினைக்கிறேன் இன்று இயற்கையாக எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறது. இதிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உறுதியாக ஒரு நிலையை எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு சர்வதேச தரத்திலே அமையப்பெற வேண்டும். இந்த விடயம் தொடர்பிலே நான் சர்வதேச நிறுவனங்களோடும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மனித உரிமைகள் அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல என்னுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன். எனது கட்சி சார்பாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். இது ஒரு மனித பேரவலம், தமிழினத்துக்கு நடைபெற்ற முழுமையான ஒரு இன அழிப்பு. இது சர்வதேச தரத்தில் சர்வதேச நீதி ரீதியான ஒரு விசாரணையாக இது அமைய பெற்றால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும். இல்லையேல் இந்த சந்தர்ப்பமும் தமிழர்களிடமிருந்து மூடி மறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக
சில பேர் மல்லாவியை காட்டி அல்லது குருக்கள் மடத்தை காட்டி இங்கே ஆய்வு செய்யப்படுகின்ற விஷயங்களை மறைக்க சில அரசியல்வாதிகள் அல்லது அரசோடு இருக்கிற சில ஒட்டுக்குழுக்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். அவற்றையெல்லாம் எதிர்த்து எங்களுடைய மக்களும் நாங்களும் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். இது ஒரு தெளிவான விடயமாக சர்வதேச கவனத்தினுடைய ஊடாக இதற்கான முடிவை கொண்டு வர வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போரா புலம்பெயராளர்கள் கூட அந்தந்த நாடுகளில் இதற்கான கடும் வலிமையை உண்டாக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். சர்வதேச நிபுணர் குழு இதை நேரில் வந்து பார்வையிட வேண்டும். அந்த நிபுணர்கள் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுக்கு இல்லை, நிச்சயமாக அது ஒரு தகுதி வாய்ந்த அதற்குரிய தரமுள்ள சர்வதேச நிபுணர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். அவர்கள் பார்க்கிற பொழுதுதான் அவர்களுக்கான அனுபவம் எவ்வாறு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, இதற்கான காலம் என்ன, இந்த கால ஓட்டத்தில் எவ்வாறு இது அடித்து நொறுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கும், ஏன் இது ஒவ்வொரு கூட்டாக 4-5 பேருடைய உடல்கள் கூட்டாக திசை மாறி எவ்வாறு தாக்கப்பட்டிருக்கும் என்ற ஆய்வுகள் அவர்களுக்கு தெரியும். ஆகவே சர்வதேச நிபுணர்கள் தரம் வாய்ந்த நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம் என்பதை நாங்கள் எல்லோருமே கூட்டாக வலியுறுத்துகிறோம். இங்கே நான் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கூடுதலாக தென்கிழக்கு மூலையாக இருக்கின்ற ஒரு பகுதியை நான் பார்வையிட்டேன். அதிலேயும் கூட பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட சில விடயங்களை குறிப்பிட்டார்கள். அந்த இடத்திலே அது அந்த இடங்களிலே சில மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரங்கள் கூட சில வேளைகளில் இனியொரு காலத்திலே தோண்டி பார்க்காதபடி இருக்கக்கூடிய வகையில் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ, பனைமரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் அநேகமாக தமிழர்கள் பனைமரங்களை நாட்டுவது வேலியோரங்களிலே தான் நடுவார்கள். யாராவது ஒரு தமிழ் முறைப்படி நட்டிருந்தால் அவர் இந்த வேலியோரங்களில் நட்டிருப்பார்கள். ஆனால் இது நாட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கீழே இப்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. அப்படியானால் இதற்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கிறது. மீண்ட இந்த 11-12 மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணீர் வழியில் போவதற்காக வாய்க்கால் வெட்டப்படுற பொழுது கூட அங்கே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய பரந்த ஒரு மனித எலும்புக்கூடுகளின் வயலாகவே அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருக்கிறது. ஆகவே சர்வதேச நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம். அதற்கான முழு வேண்டுகைகளையும் நாங்கள் எல்லா தரப்புகளுக்கும், குறிப்பாக ஜெனீவாவின் உட்பட மனித உரிமைகள் ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் கூட இதனை நாங்கள் கொண்டு செல்வோம். அவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து போனது இது ஒரு வரலாற்றிலே இதற்கான ஒரு திறவுகோலாக நாங்கள் பார்க்கிறோம். எம்ஓடி பாஸ் வழங்கப்படாமையால் எழுத்தறிப்பு செய்யப்படுகிறது. இது பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசின் இந்த நடவடிக்கை எம்ஓடி பாஸ் வழங்குவதில் எழுத்தெடுப்பு செய்கின்ற நடவடிக்கை நான் இப்பொழுது இங்கே பார்க்கிற பொழுது நான் அதில் இருந்த சிலரோடு பேசுகிற பொழுது தான் கிடைத்தது இந்த தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகமும் கூட்டாகத்தான் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த ஸ்கேன் பண்ணுவதற்கான இயந்திரங்கள் ஒன்று கொக்கு தொடுவாயிலே இது ஆரம்பத்திலே செய்யப்பட்டிருந்தாலும் அதை விட கொஞ்சம் தரம் வாய்ந்த மெஷினரி, அதனுக்குரிய இயந்திரங்கள் தென்பகுதி பல்கலைக்கழகங்களிடம் இருக்கிறது, அரசிடமும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதனை கொண்டு வருவதற்கு இப்பொழுது ஒரு எம்ஓடி என்ற காரணத்தை சொல்லுகிறது. இப்பொழுது அந்த அளவு விடயங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடியிடம் தான் இந்த பகுதி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அவர்களுடைய முன்னிலையில் தான் இந்த ஆய்வு செய்யப்பட போகிறது. இதற்கெல்லாம் ஒரு எம்ஓடி என்ற காலம் கடத்துவது அல்லது அதில் அனுப்ப விடாமல் இங்கு வரவிடாமல் தடுப்பது பொருத்தமற்ற விடயம். அந்த வகையில் இந்த இடத்திலே அந்த இயந்திரங்கள் வந்து அந்த ஆய்வை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் அரசு வழங்க வேண்டும். வழங்க தவறினால் இதுக்கு பின்னாலே அல்லது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாலே அரசினுடைய ஏதோ ஒரு பாராமுகம் அல்லது இதனை அளிக்கிற முகம் ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் எங்களால் ஊகிக்க முடிகிறது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய இந்த உள்பகுதி மட்டுமல்ல, இதனை சுற்றியுள்ள சூழல் வெளிப்புற பகுதிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனெனில் இந்த அரியாலை இந்துமயான பகுதி அந்த வளாகத்தை தவிர்த்து வெளியிலே தான் கிருசாந்தி அவருடைய குடும்பத்தாருடைய கொலைகளும் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களும் அடையாளம் காட்டப்பட்டது. அங்கிருந்து தான் அந்த உடல்கள் எடுக்கப்பட்டது. அதேபோல் இது பரவலாக இங்கே ஒரு நீண்ட பிரதேசமாகவே பல இடங்களில் இவ்வாறான மனித உடலங்கள் புதைக்கப்பட்டதற்கான செய்திகள் உண்டு. இன்னொரு பகுதி இந்த பகுதிகளும் வெளிப்பகுதிகளும் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த நவீன முறையிலான ஸ்கேனிங் இயந்திரம் கொண்டு வரப்பட்டால்
தனியே அதை ஒரு சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மட்டும் அது ஆய்வு செய்யப்படுறதாக இல்லாமல் வெளிப்புற பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த சூழலில் இருக்கிற பகுதிகளையும் ஆய்வு செய்து அதற்குரிய முழுமையான ஆய்வாக அது அமைய வேண்டும். அப்பொழுதுதான் வெளியில் இருக்கின்ற விடயங்களும் தெரிய வரும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் 7 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 12 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் யாழ் நீதவான் ஏஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 முழு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 112 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக 4 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 122 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி 2லும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றும் கௌரவ நீதிமன்றத்துக்கு முன்பால் சிஐடியினரால் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள், அணிகலன்கள், பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் திகதியொன்றை தீர்மானித்திருக்கின்றது. வருகிற செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு தமது உறவுகள் இதில் காணாமல் போனோர் சம்பந்தமான விடயங்களை கௌரவ மன்றிற்கோ குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கோ தெரிவிப்பதற்கான ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இதில் அக்கறையுடைய காணா போனோர் இந்த பிரதேசத்தில் அது சம்பந்தமான பிற பொருட்களை பார்த்து அதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாளை இது சம்பந்தமான நடவடிமுறைகளை அறிவிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து 28ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றது. சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள 100 நாள் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பமானது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை நோக்கி பயணத்தின் பல்வேறு மட்டங்களில் முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி அடையாளப்படுத்தப்பட்ட 100 நாள் செயல்முனைவு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை முன்னெடுத்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி இன்று தொடக்கம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி வரை தொடர்ச்சியான 100 நாட்கள் சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் முதல் நாளான இன்று காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. என்னுடைய பேர் வாசுகி வல்லிபுரம். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை கோரியே இந்த போராட்டம் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். கடந்த 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இது 3வது வருடம். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள 8 மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக 100 நாட்கள் இந்த செயல்முனைவை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கையாக இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மலையக மக்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வையை நாங்கள் கோரி நிற்கிறோம். கடந்த காலங்களிலிருந்து இந்த 3 வருடங்களும் எங்களுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக பல வடிவங்களிலே நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள கிராமங்கள், பட்டணங்கள், நகர்ப்பகுதிகள் என்று முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை இந்த சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு என்பதை இந்த அரசாங்கமும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் இழுத்தடிப்பு செய்யாமல் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை என்ன என்பது எங்களுடைய கோரிக்கை சமஷ்டி என்பதால் அதனை வழங்க வேண்டும் என்று கோரியே 100 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த வருடமும் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள 8 மாவட்டத்திலும் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். நன்றி.
வணக்கம். நான் கிளிநொச்சியிலிருந்து ஆண்டனி. குறிப்பாக எங்களுடைய தமிழினமானது 1948ஆம் ஆண்டு நாடு சுதந்திரமானதற்கு பின்னரான காலப்பகுதியிலே நீண்ட பெருங்காலமாக 70 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் தீர்வு என்கின்ற கோரிக்கையோடு நீண்ட கால பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான திட்டங்களை இதுவரை முன்வைக்காத சூழல் காணப்படுகின்றது. குறிப்பாக எங்களுடைய தற்போதைய அரசாங்கமாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலத்திலே தேர்தல் காலங்களில் அவருடைய வாக்குறுதிகளாக இருந்தது எங்களுடைய நாட்டிலே இனம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்களுடைய அரசியல் பிரவேசம் இருந்தது. ஆனால் அவர்களும் ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் கடந்த சூழ்நிலையும் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தில் இதுவரை எந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவில்லை. அந்த வகையிலே தொடர்ச்சியாக நாங்கள் 3 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய தமிழர் தேசத்தில் 100 இடங்களிலே 100 நாள் வேலை திட்டமாக இந்த சமஷ்டி என்ற தீர்வை எங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சூழல் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த எங்களுடைய கோரிக்கையை தற்போது இருக்கின்ற அரசாங்கமாக ஏற்று எங்களுடைய தமிழ் மக்கள் சுயநிர்ணயத்தோடு ஒரு சொந்த நிலத்திலே நிம்மதியாக வாழக்கூடிய ஏதுவான நிலையை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வருகின்ற காலங்களிலாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த வேலை திட்டம் தொடர்ச்சியாக 100 இடங்களில் 100 நாள் வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதனை செவிசாய்த்து மீண்டும் கோரிக்கை விடுகின்றோம். எங்கள் தமிழ் மக்களுக்கான சிறப்பான தீர்வு திட்டத்தை, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றோம். நன்றி. திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது. முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகதென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தில் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலகதென்ன சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தஞ்சன் மற்றும் ஹான்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி நிசாந்த உலகதென்ன அளித்த அறிக்கையின்படி அட்மிரல் சோமதிலக திசாநாயக்க மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதிகளாக பணியாற்றியுள்ளனர். மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெனாத் குழம்பகே ரியர் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் கல்வி நிறுவன வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலக திசாநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் உலகதென்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டிபி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன கேகவே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் என்பது அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி சாந்த பண்டார என்ற நபர் காணாமல் போனது தொடர்பாக நிசாந்த உலகதென்ன வழங்கிய தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள தான்சன் மற்றும் ஹான்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.